ஆனாலும் உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பி 2வது டேர்ம் தேர்ந்தெடுத்தாங்க. 2வது டேர்ம் நீ வரணும்னு இங்கே கொள்ள வேறு பேசிக்கிட்டு இருந்தோம். நைஸாக நழுவுறான் பாரு நம்ம பையன். நீயும் பேசுன ராசா அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். நானும் தான் பேசினேன். ஆனால் வேதாளம் இப்படி முருங்கை மரம் ஏறும் நம்ம என்ன கனவாக காண முடியும்? சரி கிடக்கட்டும். அப்படி இந்த ட்ரம்ப்போட அநியாயத்துக்கு அளவே இல்லை. அப்பேற்பட்ட ட்ரம்ப்பும் ஒரே ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். என்ன அப்படின்னா, சொந்த நாட்டுக்காரனே வச்சு தான் செய்கிறான் மனுஷன். கூடவே வலைக்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஐரோப்பாவையும் வச்சு செய்கிறான் மனுஷன். அது போக எந்த வம்பு தும்பும் அமெரிக்கா கூட இல்லை, நம்மளையும் வச்சு செய்கிறான். அதுதான் ஒரு வருத்தம். ஆனால் பயப்புள்ள பாகிஸ்தானை மட்டும் கொஞ்சிறான். இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே வரும்போது மட்டும் அமெரிக்காக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காங்க, திருந்தவே மாட்டேறாங்க. எம்பிட்ட அடிபடு திருந்த மாட்டேறாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ அந்த கதையை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ட்ரம்ப்பை பொறுத்தவரை மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் அந்த யுத்தத்தை நிறுத்திட்டேன், இந்த யுத்தத்தை நிறுத்திட்டேன், நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டேங்கிறார். உலகத்தில் உள்ள அப்புறம் ஏழையா அது எம்பிட்டு விலைனாலும் பரவாயில்லடா, காசை போட்டு நம்மளே வாங்கி கொடுத்துருவோம், இந்த ஆளை துணத்துறேன் நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரேல் காசா யுத்தத்தை நிறுத்தினேன், நோபல் பிரைஸ் கொடுங்கன்னாரு. இப்போ என்னடானா, இஸ்ரேல் காசா யுத்தத்தை நிறுத்த 20 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன், வந்து படிச்சு பாருங்கிறாரு. அடப்பாவிகளா, இப்படி ஒரு அநியாயம் எங்கேயாச்சும் நடக்குமாடா அப்படின்னு கேட்டால் இதோ நடக்குதுல்ல அப்படின்ட்டாங்க. காரணம் என்ன? இந்த ஆள் 6 யுத்தத்தை நிறுத்தினேன், 7 யுத்தத்தை நிறுத்தினேன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒன்று இஸ்ரேல் காசா. ஆனால் இப்போ அந்த இஸ்ரேல் காசாவுக்கு நான் 20 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன், இதோட யுத்தம் நின்றும், இதுக்கு மட்டும் ஒத்துக்கலை தூக்கி போட்டு 2 பையிலையும் மிதிச்சு விடுவேன் அப்படின்ட்டாரு. அப்போ நோபல் ப்ரைஸெல்லாம் கேட்டியே ராசா, யுத்தத்தை நிறுத்தி விட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு பையில அந்த ஆள்கிட்ட போய் கேட்கல. கேட்டால் மட்டும் அந்த ஆள் பதில் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி 20 பாயிண்ட் என்ன, 20 பாயிண்ட் என்னவா வேணாலும் இருந்துக்கட்டும், ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஆதரவு. அப்போ அதில் நல்லது தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை. ஆனால் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் ஹமாஸ் பைய ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்காட்டி இஸ்ரேல் பைய விட மாட்டான். இந்த 20 பாயிண்ட் சரியில்லை, குப்பை, ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இந்த ஆள்கிட்ட வம்புழுக்கணும்? எப்போ சூப்பர், இப்படி ஒரு 20 பாயிண்ட்டை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அரபுலகம் ஆளாக கையை தூக்கிடுச்சு. டேய் சம்மந்தப்பட்டவனே நீங்கள் தான்டா, நீங்களே கையை தூக்கினதுக்கப்புறம் எங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஐரோப்பா பூனைக்குட்டியும் தூக்கிடுச்சு. எது அமெரிக்கா பின்னாடியே போகிற பூனைக்குட்டி. மற்ற நேரத்துலலாம் அது சிங்கக்குட்டி. அவன் காரில் பூனைக்குட்டின்னு நம்ம சொன்னது கேட்டுச்சு, தொலைச்சி போடுவான். ஐரோப்பிய யூனியன் ட்ரேடு வேணுமா வேணாமா அப்படின்னு மிரட்டி போடுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தையும் பிடிச்ச வார்த்தையும் அதான். அதுக்கடுத்து நம்மளும் ஆதரவு தெரிவிச்சிட்டோம். சூப்பர் பாயிண்ட்ரா, எங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, ஜமாளிக்கிறோம், உங்களுக்கு முழு ஆதரவு அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டோம். இஸ்ரேலே ஒத்துக்கிட்டான். அவன் ஏன் ஒத்துக்கிட்டான்? கட்டாயம் அப்போ நம்ம பயப்பில் சும்மா ஒத்துக்க மாட்டான். அதில் 1008 நொலநாட்டியம் அவர்களுக்கு மைலேஜாக இருக்கும். அதுக்கடுத்து ஹமாஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி போடா லூஸ் பையில் நாங்களாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கையை தூக்கிட்டாங்க. சரி 20 பாயிண்ட் என்ன இருக்குது? 20 பாயிண்ட் என்ன இருந்தால் என்ன? முக்கியமான சாராம்சத்தை பார்ப்போமே. முதல்லையே ரிஜெக்ட் ஆகக்கூடிய லெவலில் ஹமாஸ் இயக்கத்தை கிளச்சிரு அப்படிங்கிறதான். ஹமாஸ் சொல்லிட்டு சொன்னோடனே கிளச்சி போடுவான். இவனுங்க எப்போ சொல்லுவாங்க இயக்கத்தை எப்போ கிளப்போம் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருந்தான் பாரு. அதனால் அதுலேயே மாட்டிக்கிச்சு. 2வது அப்படிங்கிறது சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு 72 மணி நேரத்தில், அதாவது இஸ்ரேல் ஒத்துக்குச்சு, ஹமாஸ் ஒத்துக்குச்சு, ஆன் ஸ்பாட்டு. அதுலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பயிலையும் விடுச்சிடணும். அவன் ஊருக்குள்ளே அவன் போய் சேர்ந்துடணும். அதில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதான். பணைய கைதிகள் போயிடுவார்கள். பதிலுக்கு ஹமாஸோட ஆட்கள் 1000 கணக்கில் ரிலீஸ் அடித்து தள்ளிடுவோம் இஸ்ரேல் அப்படின்ட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு இது ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட். அதுக்கடுத்து பாலஸ்தீனம், தனி பாலஸ்தீனம், அதுக்குள்ளே ஹமாஸ் இல்லாத ஆட்கள் நல்லாச்சு, இது பூரா ஓகே தான். ஏதோ ஒன்று அவனுங்க யுத்தத்தை விட்டுட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம், இது பூரா ஓகே. ஆனால் ஹமாஸோட ஆட்கள் அடியோடு கிடையாது. அந்த இராணுவத்தை கிளக்கணும், ஆயுதங்களை தூக்கி போடணும், இதெல்லாம் வெளியில் இருந்த ஆட்கள் பார்த்துக்குவார்கள். அதாவது நான் வந்து பார்க்க மாட்டேன், இஸ்ரேல் வந்து பார்க்க மாட்டேன், உங்கள் ஆட்களே நின்று மேற்பார்வையில் முடிச்சுக்கலாம். இதுதான் இடிக்கக்கூடியது. இதுலேயே ஒட்டுமொத்த கட்டடத்தையும் இவனுங்க இடிச்சு போடுவாங்க. அடுத்த நல்ல விஷயம் அப்படின்னா,
மீண்டும் அதாவது அங்கே எல்லாத்தையும் மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்கா பெரிய அளவில் உதவி செய்யும். ஐநா மேற்பார்வை பார்க்கும். இந்த மேற்பார்வை பார்க்குற வேலைன்னா ஐநா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவேன், நல்லாவே பார்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ ஹமாஸ் இயக்கத்தை விரட்டுறது யார்? நான் இப்போ ஓடி போகிறேன் ஜாமி அப்படின்னு ஹமாஸ் ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக ஒத்துக்காது. அதுக்காக ஹமாஸுக்கும் சில சலுகைகள் கொடுக்கப்படுது. நீ ஓடி போகிறதுக்கு சேஃபான ரூட்டு தரும், எந்த நாட்டில் வேணாலும் தஞ்சம் அடைஞ்சிக்க, பின்னாலேயே மொசாட் வந்து உனக்கு டிக்கெட் கிழிச்சு தராது அப்படின்னு இம்புட்டையும் நான் செஞ்சிட்டேன்ல, இதுக்கு மேலே அந்த வேலைகளுக்கு என்ன வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறார்கள். கேட்குறது நியாயம்னு எடுத்துக்கலாம். யார்கிட்ட போய் கேட்குறோமோ அதை பொறுத்து பதில் வரும். ஹமாஸ் ஒத்துக்கணும்ல, அவன் ஒத்துக்காததையும் நியாயம்னு எடுத்துக்கலாம். யார்கிட்ட போய் கேட்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல பதில் வரும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் இந்த யுத்தம் நிற்கிற மாதிரி ஒரு மூடை எல்லா நாடுகளும் செட் பண்ணார்கள். காரணம் எல்லா நாடும் சூப்பர் 20 பாயிண்ட் செஞ்சுரி அடிக்கும். ட்ரம்ப் அதுக்கே முறைக்கிறாரு, செஞ்சுரி அடிக்குமா, செஞ்சுரி கடந்து நின்று பேசணும்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூச்சிக்கிட்டு இருந்தார். அது செஞ்சுரி கழிச்சுலாம் நின்று பேச வேணாம், இப்போவே நின்று பேசுகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு போட்டாங்க. பதிலுக்கு அவனுங்க ஒரு 20 பாயிண்ட் எழுதி விட்டாங்க. இவர் பாயிண்ட்டு கீழேலாம் அவனுங்க இந்தந்த பாயிண்ட்டு செல்லாது சாமி அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அப்படி எழுதி விட்டாங்க. அப்போ இஸ்ரேல் காசா யுத்தம் நிற்காதா அப்படின்னு கேட்டால் நின்றுச்சு. நோபல் பிரைஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷன்ட்ட தான் கேட்கணும். அவரை தவிர வேறு எவனாலையும் அதுக்கு விட சொல்ல முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.